ஹை கைஸ், வெல்கம் டு டே 61 ஆஃப் 100 டேஸ் அண்ட் டேரக்டர்ஸ் அண்ட் பெஸ்ட் மூவிஸ். நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு படம் வந்து பார்க்குறோன்னா இவங்க ஹீரோ இவங்க வில்லன்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ண முடியும். ஆனால் இவங்க படங்களில் வந்து அது முடிவே பண்ண முடியாது. அந்த மாதிரி கேரக்டர் ரைட்டிங் இருக்கும். எல்லா கேரக்டருமே கிரேவாக தான் இருக்கும். அந்த மாதிரி ரைட்டிங் பண்ணுற ஒரு டியோ டேரக்டர்ஸ்னே சொல்லலாம். நம்ம புஷ்கர் அண்ட் காயத்ரி பற்றி தான் பேச போகிறோம். இவங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காம்போ. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் படங்கள் பண்ணுவாங்க. இவங்களோட பெஸ்ட் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்களோட டெபுட் படமான ஓரம் போ வந்து ஒரு அண்டர் ரேட்டட் மாஸ்டர் பீஸ்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு படத்தை டெபுட்டில் பண்ணுறதே ஒரு பெரிய கட்ஸ் வேணும். அது வந்து இந்த ஓரம் போ வந்து ஒரு காமெடி கேங்ஸ்டர் மூவி மட்டும் கிடையாது. அது இந்த சென்னையோட இந்த ஆட்டோ ரேஸு அந்த உலகத்தை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஜானர் யாருமே தொட்டதே கிடையாது. இந்த ஆட்டோலலாம் இந்த இன்ஜின் மாற்றி இந்த ரேஸ் ஓட்டுறது அந்த கல்ச்சர்லாம் இந்த சென்னை சைட்லாம் நிறைய இருந்துச்சு. அப்போ அதை வந்து அப்படியே தத்ரூபமாக பண்ணியிருப்பாங்க முதல் படத்துலேயே. பட் அந்த படம் அண்டர் ரேட்டடாக போயிடுச்சு. அடுத்து இவங்க கெரியர்லேயே முக்கியமான படம் தமிழ் சினிமாவோட கேங்ஸ்டர் படங்களோட விதியை மாற்றி எழுதின படம்னு சொல்லலாம். தி கிரேட் விக்ரம் வேதா. பயங்கரமான படம். இந்த வேதாளம் விக்ரமாதித்தன் கதை கேட்டிருப்பீங்க. விக்ரமாதித்தன் இந்த வேதாளம் கதை சொல்லினே வரும். அந்த மாதிரி 2 கேரக்டர்ஸ், விக்ரம் அண்ட் வேதா. விக்ரம் வந்து போலீஸு, வேதா வந்து டானு. இவங்களுக்குள்ள நடக்கிற மாரல் கான்ஃப்ளிக்டை வச்சு இந்த கதையை வந்து ஒரு நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளேல வந்து ஷார்ப்பான டைலாக்ஸ், பயங்கரமான பிஜிஎம்னு நம்ம மாதவனும் விஜய் சேதுபதியும் கலக்கியிருப்பாங்க. பயங்கரமான பிளாக் பஸ்டர் படம் அது. அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது அவங்கவுங்க நல்லவங்க தான். ஆனால் இந்த கதையில் வந்து யாருமே நல்லவங்க கிடையாது, எல்லாருமே கிரே தான். அப்படின்னு அந்த மாரல் கான்ஃப்ளிக்டை வச்சு அந்த நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளேல விஜய் சேதுபதி சொல்கிற ஒவ்வொரு கதையிலையும் யார் நல்லவன் யார் கெட்டவன்ற அந்த கியூரியாசிட்டியை வச்சு அந்த ஸ்க்ரீன் பிளே அமைச்ச விதம், அந்த ஷார்ப்பான டைலாக்ஸ்னு சொல்லிட்டு இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக மாறிச்சு. அதுக்கப்புறம் இவங்க வந்து வெப்சீரிஸ் சைடு போயிட்டாங்க. சுழல் த வர்டெக்ஸ்னு ஒரு படம் பண்ணாங்க. ஒரு பொண்ணு காணாமல் போயிட்டு அதை சுற்றி நடக்கிற ஈவெண்ட்ஸ்னு அது பயங்கரமாக போச்சு. அதுக்கப்புறம் ஓடிடியிலே தான் பண்ணிகிட்ருக்காங்க. சீக்கிரம் பெரிய ஸ்க்ரீனுக்கு ஒரு படம் பண்ண விக்ரம் வேதா மாதிரியே.